வளர்ச்சி ஏற்படுவது இல்லை. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இங்கு யாக்கோபு சொல்றாரு, உலக சிநேகம் என்னது? உலக சிநேகம்னா என்னது? உலக சிநேகம்னா உலகத்தின் காரியங்கள் மேல இருக்கிற ஒரு பற்று. உலகத்தை பார்க்கும்போது நம்ம இப்படி வாழலாமே, நம்ம இப்படி செய்யலாமே, நம்ம இவங்கள போல நடக்கலாமே, நம்ம இப்படி இவங்கள போல மாறலாமே, நம்மளும் இவங்களோட கொஞ்சம் கலந்துடலாமே, இந்த உலகத்தினுடைய சந்தோஷமோ உலகத்தினுடைய காரியங்கள் மீது ஒரு பற்று. நல்ல கவனிங்க, நல்ல விஷயங்களை நாம் சார்ந்து கொள்வது தப்பு கிடையாது. நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். உலகத்துல நல்ல விஷயங்களை சார்ந்து கொள்றது தப்பு கிடையாது. ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத, இந்த வேதத்துக்கு விரோதமான, தேவன் அருவருக்கிற உலகத்தின் எந்த காரியங்கள் மீதும் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமானால் அதுக்கு பேரு தான் தேவன் அருவருக்கிற உலக சிநேகம். அவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்கிறாங்களா? பகைஞராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, நிறைய நேரங்களில் உலகத்தை பார்த்து உலகத்தானை போல மாற விரும்புறது, உலகத்தார்களை போல வாழ விரும்புறது. தேவன் நம்ம எதுக்கு அழைத்தாருன்னா, நீ 1 பேதுரு 2 அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, உங்களை அந்தகாரம் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை யாருக்கு அறிவிக்கும்படி? ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு, உலகத்துக்குள்ள பாவத்துல வாழ்கிற, உலக வாழ்க்கையை போதுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலகத்தின் அருவருப்புல விழுந்திருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி பரலோகத்துக்கான வழியை காண்பிக்கத்தான் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஆனா என்ன பரிதாபம்னா, ரட்சிக்கப்பட்ட இந்த தேவ சபையை பார்த்து நீ உலகத்தை விட்டு வெளியவான்னு சொல்லி பிரசங்கிக்க வேண்டிய ஒரு பரிதாபம். உலகத்தின் அருவருப்பு கொள்கிற ஜனங்களை கர்த்தர்ட்ட கொண்டு வர வேண்டிய தேவ ஜனம் இன்னைக்கு உலகத்தோடு சம்பந்தம் கலந்து, உலகத்தோடு ஐக்கியமாகி, நமக்கும் உலகத்தான வித்தியாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. அல்லேலூயா. வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துகிற விதமா இருக்கட்டும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், உலகத்தானுடைய நடைமுறைக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லையா? உலகத்தானுக்கு எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். உலகத்தான் அவன் ஃபேமிலிய, அவன் குடும்ப வாழ்க்கைய எப்படி வேணாலும் கொண்டு செல்லலாம். அவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மெத்த படிச்சவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையே. கொஞ்சம் மேல நிறைய படிச்சுட்டான், ஒரு ஹை சொசைட்டி மாதிரி ஃபீல் பண்ணி மற்ற கலாச்சாரங்கள் உள்ள நபர்களோடு பழகின உடனே இந்த ரொம்ப படிச்சவங்க அவங்க என்ன தோணுதுன்னா, ஃபேமிலிய, நம்ம குடும்பத்தை இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு, லைஃப் ஸ்டைலுக்கு என்ன செய்யணும்? கொண்டு போயிடணும். அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பழக்க வழக்கங்களா இருக்கட்டும். ஒரு காலத்துல குடும்பம் அப்படின்னா அதுல கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு உலக ஜனங்கள் சொல்றேனே, அதிகம் படிச்சு கொஞ்சம் மேல போனுடைய அந்த குடும்ப கட்டுப்பாடு என்ன ஆயிடுச்சு? இப்ப காலத்துக்கெல்லாம் பிள்ளைகள் நம்ம பண்ண முடியாதுங்க. குடும்பம் இப்படி இல்லைங்க. அதை நீ கிறிஸ்தவன் என்ன பண்றான்? ஃபாலோ பண்றான். வேலைனா இப்படிதாங்க இருக்கணும், பணம் இப்படிதான் சம்பாதிக்கணும், பிசினஸ் வேற, தெய்வ பயம் வேற. இது உலகத்தானுக்கு ஒத்து போகும். செய்யும் தொழிலே அவனுக்கு தெய்வம்ன்றான். அவன் போய் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறான். தான் சம்பாதிக்கிற, தப்பான வழியில சம்பாதிக்கிற பணத்துல பாதி யாருக்கு கொடுத்துறான்? கடவுளுக்கு கொடுத்து, தொழிலோடு அவன் செய்யற தவறோடு கடவுளை பார்ட்னர் ஆக்கிக்கிறான். இத கிறிஸ்தவனும் ஃபாலோ பண்றானே. எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாங்க, எப்படி வேணாலும் பேசலாங்க, வேலை இடத்துல எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். இல்லங்க, உலகத்தான் வேற, நாம வேற. உலகத்தோடு நீங்களும் கலந்து விட்டு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மால ஆவிக்கிற வளர்ச்சியை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஏன் மாற்றம் இல்லை? சபைக்குள்ள ஏன் வளர்ச்சி இல்லை? வார்த்தை வாசிகள் ஒரு பகுதியை 2 கொரிந்தியர்ல
6 அதிகாரம் 14 இருந்து வாசிங்களேன். அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அந்த வார்த்தை கவனிங்களேன். நீதிக்கும் அநீதிக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. சொல்றாரு, விசுவாசி அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இன்னைக்கு ஏன் சபை காலத்துக்கேட்ட வளர்ச்சி இல்லாம தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சபையா உருவாகல அப்படின்னா யாரோட சம்பந்தம் கலந்துடுறோம்? யாரோட சம்பந்தம் கலந்துடுறோம்? உலகத்தானோடு, வேலை இடமா இருக்கட்டும், சொந்த மந்த நடுவிலா இருக்கட்டும், அவர்கள் கிரியைகளோடு நாம சம்பந்தம் கலந்து நமக்கு ஒரே வித்தியாசம் சபைக்கு வந்துட்டு போறது மட்டும்தான். சபைக்கு வெளியே போன உடனே அவர்களை போலவே எல்லா விதத்திலும் ஒரு ஈர்ப்பு. நீ யோவான் சொல்லும் பொழுது 1 யோவான் 2 சொல்லுவார் 15-17 வரை, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்வார். எதில் அன்பு கூறாதிருங்கள்? உலகத்துல அன்பு கூறாதிருங்கள். கண்கள் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் தேவனால உண்டாகல, அது உலகத்தால உண்டானது. எதில் அன்பு கூறக்கூடாதான்? அப்படின்னா இந்த அன்பு வந்து தேவ அன்பு இல்லை. இங்க எதை யோவான் சொல்றாருன்னா, இம்ப்ரஸ். உலகத்தில் அன்பு கூறாதனா உலகத்தை பார்த்து இம்ப்ரஸ் ஆகாத, ஈர்க்கப்படாதே. புரிஞ்சா உங்களுக்கு? உலகத்தை பார்த்து ஈர்க்கப்படாத. உலகத்தான் அவன் லைஃப் ஸ்டைல் வேற. ஆனா இன்னைக்கு உலகத்தை என்ன பண்ணக்கூடாதான்? ஈர்க்கப்படாத. இன்னைக்கு நிறைய பேரு உலகத்தால கவரப்பட்டு, நான் சொல்ற கிறிஸ்தவனை சொல்றேன், உலகத்தால இழுக்கப்பட்டு பேருக்கு சபைக்கு வந்துட்டு வெளியே போய் உலகத்தானை போலவே வாழ்றது. பேச்சில இருந்து நடக்கையில இருந்து. உதாரணம் சொல்றேனே, இன்னைக்கு உலகத்தான் பாருங்க, ஒரு லவ் சாங் பார்த்த உடனே அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறானா இல்லைங்களா? உடனே ஸ்டேட்டஸ்ல வச்சிடறான். இவன் கற்பனை என்னன்னா, இவன் அவனாகவும் இவன் அவளாகவும் அப்படி கற்பனை பண்ணி எதை வச்சுக்கிறது? ஸ்டேட்டஸ்ல டூயட் சாங், லவ் சாங். இத கிறிஸ்தவன் வைக்கிறானே, எப்படி? இதை யாரு வைக்கிறது? கிறிஸ்தவன் வைக்கிறான். ஸ்டேட்டஸ்ல கிறிஸ்தவன் வைக்கிறான். அந்த பாட்டு, அந்த இமேஜ், அந்த ஏன்னா அது ஈர்ப்பு. அது பார்த்த உடனே அது இழுக்கப்படுகிற ஒரு காரியம். உதாரணம் சொல்றேன், இது எல்லா விஷயங்களிலும் இனி உலகத்தானை பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை நாம் செய்து கொண்டிருந்தா நமக்குள்ள வளர்ச்சி உண்டாகாது. அல்லேலூயா. அந்த எண்ணமே நமக்கு வராது. இனி கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா போகுது. கடைசி காலத்துல இருக்கிறவங்க சிந்தை இல்லாமல் தான் செய்கிறது உலகத்தான் பார்வையில சரி. இப்போ ரட்சிக்கப்படாத சபைக்கு வெளியே ஒரு நபரை போய் சினிமா பாட்டு பாடுறதையோ சினிமாவை செல்ல வைக்கிறதையோ சினிமாவுக்கு போறதே தப்புன்னு அவன் ஏத்துக்குவானா? காட்டு மேராண்டி, எந்த காலத்துல வாழ்ற? ஒரு ஜாலியா இதெல்லாம் தப்பா? இவர் ரொம்ப பெருசா சன்னியாசியமா பேசுறாங்களே, சினிமா பார்த்தா மனசு தடுமாறும் அப்படி இப்படிலாம். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஜாலி. இது அவனுக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்தின் அருவருப்பு மேல நமக்கு ஒரு ஈர்ப்புண்டாகி நாமும் அதை செய்யறோம் அப்படின்னா நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை பற்றிய சிந்தை உண்டாகாது.